இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்றது மட்டும் இல்லாம, ஹெல்த்தி ஃபுட்ஸ சாப்பிடுறதுனால, கண்டிப்பா வெயினோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர, அதுக்காக வெயினோட ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் இருக்கு, இல்ல ஏற்கனவே உங்களுக்கு ரத்த தேக்கம் இருக்கு, கால்ல ஹெவியா இருக்கு, கால் ஸ்கின் கலர் மாரி இருக்கு, அரிப்பு வந்திருக்கு, கால்ல புண் வந்திருக்கு, இல்ல வெடிப்பு ஏற்பட்டு ப்ளீடிங் ஆயிருக்கலாம். நீண்ட நாளா வேரிகோஸ் வெயின் நபர்களுக்கு கால் மசில் கிராம்ப்ஸ், கால் வீக்கம், ஹெவியா இருக்க நபர்களுக்கு இந்த மாரி உணவு பழக்கவழக்கங்கள் நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா, அது குணப்படுத்த போறதில்ல. பட் இதெல்லாம் உங்க பாடியோட ஹெல்த்துக்கு ஃபியூச்சர்ல மேற்கொண்டு வெயினோட டேமேஜ் அதிகமாகாம இருக்கிறதுக்கு பாதுகாக்குமே தவிர, ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் நபருக்கு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா குணமாக போறதில்ல. ஸோ இது நல்ல டயட் சாப்பிடணுங்கிறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில உடம்புல இந்த வெயினோட தொந்தரவு அதிகமா இருக்கு. இதனால பாதிப்பு ஏற்படுது. அத குணப்படுத்திட்டு இந்த டயட்டையும் கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாங் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஹெல்த் இன்னும் பெட்டரா இருக்கும். அதே நேரத்தில உங்களுக்கு சர்க்குலேட்டரி இஷ்யூஸும் வர்றது கம்மியா இருக்கும். ஓவராலா வெயிட் கெயின் கம்மியாகும். பாடியில ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் கம்மியா இருக்கும். உங்க லாஞ்சிவிட்டி நெறையா இருக்கும். பிளஸ் உடம்போட தேய்மானம், ஏஜ் ஆனனால வரக்கூடிய வியாதிகளோட தாக்கமும்